கேன்சர் வந்தது. நான் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தேன் அப்படின்றத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு உதவியா இருந்தாலும் ரொம்ப நல்லது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் வந்து எனக்கு வந்தப்ப, என்ன சுத்தி எல்லாருக்குமே வந்து ரொம்ப கவலை, கஷ்டம் இருந்தது. பட் எனக்கு மட்டும் இல்ல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆரம்பிச்ச பிறகு நான் தனியா நெறைய அழுதுருக்கேன். பிரஸ்ட் கேன்சர் அப்டின்னதும் நான் உடனே போயிட்டு Googleல போய் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுல இருக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஏதோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து என்ன சுத்தி வந்து நெருப்பு, அந்த நெருப்புக்கு நடுவுல நான் நிக்கிறேன். என்னோட ட்ரீட்மெண்ட் அப்படிதான் இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் அத கற்பனை பண்ணிட்டு தான் நான் போனேன். ஆனா உண்மையிலேயே அந்த மாரி எதுவுமே கிடையாது. அ ஏன்னா நான் அப்ப Googleல வந்து நான் பார்த்தப்ப அவங்க வந்து நான் வந்து 2022ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. பட் இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து அ இந்த நம்மளுடைய அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து அ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. கண்டிப்பா கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது. அதனால நீங்க வந்து ஒரு கேன்சர் அப்படின்னதும் உடனே போயிட்டு Googleஓ, வீடியோல போய் செக் பண்ணும்போது, அது எத்தன வருஷத்துக்கு முன்னாடி போட்டுருக்காங்கன்றத நீங்க பாருங்க. ஆனா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வந்து நார்மல் ஆயிடுச்சு. ரொம்பவும் ஈஸியா இருக்கு. சில பேருக்குலாம் கேன்சர்ன்னு சொல்றாங்க. ஆனா அவங்கள பார்த்தா கேன்சர்ன்னே சொல்ல மாட்டாங்க. எ இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ கீமோ அப்படின்னு குடுத்தா எல்லாருமே வந்து ஒல்லி ஆயிடுவாங்க. ஆனா எனக்கு கீமோ குடுத்தப்ப நான் வந்து 10 கிலோ நான் அதிகமாயிட்டேன். உண்மையிலேயே வந்து நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்து வைக்கல. உண்மையிலே நான் ரொம்ப குண்டாயிட்டேன். நான் 10 கிலோ அதிகமாயிட்டேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறமா வந்து அந்த கேன்சர்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுகிட்டது மட்டும் மட்டும் கிடையாது. ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப அட்வான்ஸா மாறுனதுனால, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸ்லாம் இதுல கிடையாது. இப்ப எனக்கு வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து கேட்பாங்க. கேன்சர் அப்படின்னு வந்தா, என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு வந்து 3 ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர். எனக்கு வந்தப்ப, அ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, கீமோ குடுத்தாங்க. அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரேடியேஷன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பெட் ஸ்கேன் எடுத்துப்பாங்க. எதுக்குன்னா, பெட் ஸ்கேன் எடுத்து எங்கெங்கெல்லாம் கேன்சர் செல் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு வந்து கீமோ குடுத்தப்ப, அப்பயும் போய் நான் Googleல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு, அதுல ஒரு 15 பக்க விளைவுகள் போட்டிருந்தாங்க. ஆனா எனக்கு வந்தது என்னமோ ஒரு 5ஓ, 6ஓ தான். ஆனா அந்த பக்க விளைவுகளையும் நான் வந்து சரி பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா, வாமிட் வரும், லூஸ் மோஷன் ஆகும், மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும்போதும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு பெரிய சவாலா இருக்கிறது என்னன்னா, அது மன அழுத்தம், மன போராட்டம். எதுக்குன்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்துல எவ்ளோ